ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரத்த உறவுகள் அப்படிங்கிறது ரீசனிங்கில் ஒரு முக்கியமான டாபிக். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஒரு புகைப்படத்தை காண்பித்து முரளி சொன்னார். அப்போ முரளின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த முரளி ஒரு ஃபோட்டோகிராஃப், ஒரு பிக்சர், ஒரு புகைப்படத்தை காமிச்சு சொல்கிறாரு. இவள் அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறவங்கள குறிக்குது. அப்போ இவள் எனது தாத்தாவின், எனது அப்படிங்கிறது முரளியை குறிக்குது. அப்போ முரளியோட தாத்தாவினுடைய ஒரே மகனுடைய மகள். அப்போ இது முரளின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன், ஏன்னா முரளி அப்படிங்கிறது ஒரு பையன். அப்போ முரளியினுடைய தாத்தாவினுடைய ஒரே மகன்னு சொல்கிறாங்க. அப்போ இவள் எனது தாத்தாவின், அப்போ எனது தாத்தாவுக்கு நான் முதல் வரைகிறேன், எனது தாத்தாவின் ஒரே மகனா. அப்போ முரளியோட தாத்தா இவங்க தாத்தாவுக்கு ஒரே பையன் தான் இருக்காங்களாம். அப்போ அது யாராக தான் இருக்கும்? முரளியோட அப்பாவாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு, முரளியோட அப்பாவுக்கு மகள் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க. அப்போ நான் இப்படி வரைகிறேன். இப்போ நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா மகள் அப்படிங்கிறது ஃபீமேலை குறிக்குது, அதனால் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். அப்போ முரளிக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கும் என்ன ரிலேஷனாக இருக்கும் அப்படின்னா பிரதர் சிஸ்டர் ரிலேஷனாக தான் இருக்கும். ஏன்னா முரளியினுடைய தாத்தாவினுடைய ஒரே மகன் அப்படின்னா முரளியினுடைய அப்பா, அவங்களுடைய பொண்ணு தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க. அப்போ முரளிக்கும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கும் என்ன ரிலேஷனாக இருக்கும்? பிரதர் சிஸ்டர் ரிலேஷனாக இருக்கலாம். ஓகேவா? அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ பிரதர் சிஸ்டர். அப்போ என்ன கேட்குறாங்க? அந்த புகைப்படத்தில் உள்ள பெண் முரளிக்கு என்ன உறவுனா முரளிக்கு சிஸ்டர், முரளிக்கு சகோதரி, அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். அப்போ சிஸ்டர், சகோதரி. ஆப்ஷன் பி அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை பார்த்துடலாம். பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப், ஒரு ஃபோட்டோவை காமிச்சு முரளி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஷீ இஸ் த, ஷீ அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறவங்கள குறிக்குது. ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ஸோ இங்கிலீஷில் கொஷினை ஃபஸ்ட்டு உடைக்க கற்றுக்கணும். அப்போ மை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா முரளியினுடைய தாத்தாவினுடைய ஒரே மகன், அதை ஒன்லி சன், மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன்னினுடைய டாட்டர் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க. அப்போ என்னுடைய தாத்தாவினுடைய ஒரே மகனினுடைய மகள் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. அப்படின்னா என்னுடைய தாத்தாவினுடைய ஒரே மகன் அப்படின்னா அது முரளியோட அப்பாவாக தான் இருக்கும். அந்த ஒரே மகனினுடைய மகள் அதுதான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க. அப்போ முரளிக்கு அவங்க சகோதரி ஆகுறாங்க, முரளிக்கு அவங்க சிஸ்டர் ஆகிறாங்க. ஓகேவா? ஹவு இஸ் த கேர்ள் இந்த ஃபோட்டோகிராஃப் ரிலேட்டட் டு முரளி? முரளிக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வந்து என்ன உறவு அப்படின்னா முரளிக்கு சகோதரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க. ஸோ அப்போ சிஸ்டர், சகோதரி அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.